வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்களுடன் ஆய்வு. டெல்லியில் பெண் பத்திரிகையாளர்களை அவமதித்தார் பிரதமர் மோடி. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம். போர்களை நிறுத்தி லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியதே மகிழ்ச்சி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை வில்லிவாக்கம் சிவசக்தி நகரில் பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று வண்ண மீன் வர்த்தக மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் அவர் வர்த்தக மையத்தின் உள்ளே சென்று பார்வையிட்டு வண்ண மீன் உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் வண்ண மீன் வர்த்தக மைய கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீரசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் பெண் பத்திரிகையாளர்கள் அவமதிப்பிற்கு பிரதமர் மோடி அமைதி காப்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்த ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை மந்திரி அமீர்கான் முத்தாகி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இந்த விவகாரம் எதிர்க்கட்சியினரிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமூக வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதில் பொதுமன்றத்தில் பெண் பத்திரிகையாளர்களை விலக்குவதற்கு பிரதமர் மோடி அனுமதிக்கும் போது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணிடமும் நீங்கள் அவர்களுக்காக நிற்க முடியாத அளவுக்கு மிகவும் பலவீனமாக தெரிவதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய பாகுபாட்டை எதிர்கொள்ளும் போது நீங்கள் அமைதியாக இருப்பது பெண் சக்தி என்ற உங்கள் கோஷம் வெறும் வெற்று முழக்கம் என்பதை அம்பலப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார். போர்களை நிறுத்தி லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியதே மகிழ்ச்சி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டது. இது குறித்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய போது நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட மரியா கொரினா தன்னிடம் தொலைபேசியில் அழைத்து பேசினார் என்றும் அப்போது அவர் நோபல் பரிசை தனக்கு அர்ப்பணிப்பதாக கூறியதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அதிபர் டிரம்ப் நோபல் பரிசை மரியா பெறுவது சரிதான் என்றும் அவருடைய போராட்டத்தில் தானும் பங்கு கொண்டு உதவி செய்து இருப்பதாக கூறினார். மேலும் போர்களை நிறுத்தி லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியதே மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் இந்த மனநிறைவே தனக்கு போதுமானது என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திராவையொட்டி உள்ள பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடலையொட்டி உள்ள வடக்கு கேரள கடலோர பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதுபோன்ற வானிலை காரணங்களால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அக்டோபர் 12 முதல் 17 வரை இடி, மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து சென்னையில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவரின் சகோதரிக்கு அமைச்சர் மெய்யநாதன் பணி நியமன ஆணை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த குப்பக்குடியை சேர்ந்த 28 வயதான சரத்குமார் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அப்போது அவரது உயிரிழப்பை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அமைச்சர் மெய்யநாதன் நிதியுதவி கொடுத்ததோடு அரசு வேலை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். மின் வாரியத்தில் பணிபுரியும் திருமணமாகாத பணியாளர்கள் உயிரிழந்தால் அவருடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் அரசு வேலை கிடையாது என்பதே சட்டம். இருப்பினும் அமைச்சர் மெய்யநாதன் இந்த சம்பவத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்று திருமணமாகாத பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவரது உடன்பிறப்புகளுக்கு
திருமணமாகி இருந்தாலும் கருணை அடிப்படையில் வேலை வழங்கலாம் என்ற உத்தரவை பெற்று தமிழ்நாட்டில் முதலாக கருணை அடிப்படையில் சரத்குமாரின் சகோதரி உமா மகேஸ்வரிக்கு பணி நியமன ஆணையையும் தமிழ்நாடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சத்திற்கான காசோலையையும் வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற நலமுடன் ஸ்டாலின் முகாமில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற நலமுடன் ஸ்டாலின் முகாமை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பரிசோதனை மையங்களை ஆய்வு செய்த பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கி மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதுவரை நடந்த முகாம்களில் 5,29,258 பேர் பயனடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,47,00,000 குடும்பங்கள் இருப்பதாகவும் மக்கள் தேடி மருத்துவம் மூலம் 2,05,00,000 பேருக்கு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலால் ஒரு இறப்பு கூட இல்லாத நிலையை உருவாக்க மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஊரக மற்றும் நகர்ப்புறத்துறையும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்களாக மருந்துகளை உட்கொள்ளாமல் மருத்துவரை பார்த்து சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் உள்ள 397 மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் 100 நாடுகளுக்கு ரூபாய் 12,000 முதல் 15,000 கோடி மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறி அரசியல் செய்வது சரியல்ல என்றும் கூறினார். இல்ல டெங்கு காய்ச்சல் பரவல் இல்ல. நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு அதாவது வடகிழக்கு பருவமழை ஒட்டி எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் குறித்தான ஒரு கூட்டம் நடத்தினோம். பொதுவாகவே இந்த கூட்டம் என்பது கடந்த காலங்களில் எப்போதும் நடத்தப்படாத ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய சேவை துறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து அவரவர்களுக்கு உரிய பொறுப்புகளை ஆவணங்களாக தந்து அனுப்புவது என்பதும், தொடர்ந்து அவர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்றதற்கு பிறகு மாவட்ட அளவில் கூட்டங்களை நடத்தி மக்களை பாதுகாப்பதற்கு, மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து அவர்களை தற்காத்துக் கொள்ள செய்வதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் கடந்த 4.5 ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான புயல் பாதிப்புகள், வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் ஏற்காடு செல்லும் மலைப்பாதையை மேம்படுத்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுடன் சென்று ஆய்வு செய்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் கண்ணப்பாடி வழியே கொளவூரில் இருந்து ஏற்காடு வரை மலைசாலை செல்கிறது. இதனால் தர்மபுரி, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏற்காட்டுக்கு சுற்றுலா வரும் பயணியர் இந்த பாதை வழியாக செல்கின்றனர். மேலும் மலைப்பாதையில் வனப்பகுதி உட்பட பல்வேறு இடங்கள் சேதமாகியுள்ளது. மேலும் இந்த சாலை மேம்படுத்துவது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மலைப்பாதையில் சென்று ஆய்வு செய்தனர். இந்நிலையில் ஆய்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் வனத்துறை, வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த சாலை ஒன்றிய சாலை, நெடுஞ்சாலைத்துறை சாலை, வனசாலை என உள்ளது. மேலும் இவற்றை மொத்தமாக வனசாலையாக மாற்றி நாகலூர் வழியே ஏற்காடு செல்லும் வகையில் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. மேலும் இதற்கான அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்த நிதி பெறப்படும், சாலை அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேசியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் மக்களை பக்குவப்படுத்தி நன்னெறிப்படுத்தும் வேலைகளில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளார் என்று துரை வைகோ குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இருசக்கர வாகனத்தின் மீது திருமாவளவன் கார் மோதிய சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அங்கு நடந்த வாக்குவாதம் மற்றும் கைகலப்புக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் சாதிய மோதல்கள் இருக்கக்கூடாது என்றும், நன்றாக படித்து வேலைக்கு செல்லுங்கள் என்றும் மக்களை பக்குவப்படுத்தி நன்னெறிப்படுத்தும் வேலைகளிலும் பல ஆண்டுகளாக திருமாவளவன் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
நடுதல் தன்மை தவற விட்டுருச்சா? உங்களோட கருத்து என்ன சார்? இது இப்போ ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது இது கோர்ட்டில் இருக்குது. இது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருக்கும்போது இதை பற்றி நான் கருத்து சொல்கிறதுக்கு நான் விரும்பல. நான் கண்டிப்பாக ஏற்கனவே நான் அந்த கரூர் சம்பவம் நடந்த அந்த சம்பவத்தை நடந்த நம்மளுடைய அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பொழுது அதை சொல்லியிருந்தேன் நான். இதுக்கு நீங்கள் நம்ம உயர்நீதிமன்றம் சரி, இப்போ உச்சநீதிமன்றம் இதை தலையிட்டிருக்கப்போ நீதிமன்றங்கள் தலையிட்ட பிறகு கண்டிப்பாக அதுக்குண்டான நீதி கிடைக்கும். அது முழு விசாரணை முடியட்டும். முதல்ல ஒரு அறிக்கை சொல்லி அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க, நீதிபதிகள் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் முழு விசாரணை முடித்து அந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன, அது தவிர்க்கக்கூடிய ஒரு சம்பவமா அப்படின்னு விட்டு அந்த முழு இது வந்ததுக்கப்புறம் நம்மளால கருத்து சொல்ல முடியும். இப்போ கோர்ட்டில் இருக்கும்போது என்னால் சொல்கிறது நல்லதில்லை. சித்தேரி ரயில்வே கேட் பகுதியிலிருந்து ரயில்வே சுரங்கப்பாதை வரை புதிய சாலை அமைக்க பொது நிதியிலிருந்து சேர்மன் வடிவேலு ரூபாய் 54 லட்சம் நிதி ஒதுக்கி உள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் சு கலைஞ்செழியன் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் சித்தேரி ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் கிராம சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சு கலைஞ்செழியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் சித்தேரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நெமிலி ஊராட்சி ஒன்றிய சேர்மன் வடிவேலு ரயில்வே கேட் பகுதியிலிருந்து ரயில்வே சுரங்கப்பாதை வரையில் புதிய சாலை அமைக்க பொது நிதியில் இருந்து ரூபாய் 54 லட்சம் நிதி ஒதுக்கி உள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் சு கலைஞ்செழியன் கிராம மக்களிடம் தெரிவித்தார். புதிய சாலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கிய சேர்மனுக்கு அனைவர் தரப்பிலும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் தனசேகர், ஒன்றிய குழு உறுப்பினர் சுப்பிரமணி, வார்டு உறுப்பினர்கள் அருள், ஷீலா, ரஞ்சித் குமார், வள்ளி, ஆஷாமாள், அகிலா, சிவகாமி மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு களப்பணி சுற்றுலா என்ற தலைப்பில் மதுரை அரசு பள்ளி மாணவர்கள் மதுரை விமான நிலையத்தில் விமானங்களை நேரில் கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக களப்பணி சுற்றுலா என்ற தலைப்பில் மதுரை மாநகராட்சி பள்ளி மாணவர்களை விமான நிலையம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கீழடி தொல்லியல் ஆய்வு மையம் உள்ளிட்ட இடங்களில் அழைத்துச் சென்றது. மாணவர்களிடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனியார் அறக்கட்டளையுடன் இணைந்து விளிம்பு நிலையில் உள்ள மாநகராட்சி பள்ளி மாணவர்களை சுற்றுலாவாக அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலும் ஒரு பகுதியாக சாத்தாமங்கலம், சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படுத்தும் நடுநிலை பள்ளியில் படிக்கும் 106 மாணவர்களை மதுரை விமான நிலையம், கீழடி உள்ளிட்ட இடங்களில் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களை சுற்றுலாவாக அழைத்து சென்றனர். இந்நிலையில் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட மாநகராட்சி மாணவர்களை விமானம் தரையிறங்குவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் பாண்டிச்சேரி பீம்ஸ் மருத்துவமனை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்கம் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் திரௌபதியம்மன் ஆலய வளாகத்தில் பாண்டிச்சேரி பீம்ஸ் மருத்துவமனை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்கம் சார்பில் பேரூராட்சி தலைவர் சரவணன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்க தலைவர் ஜெகதீசன், செயலாளர் சுரேஷ் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கீழ்பெண்ணாத்தூர் காவல் ஆய்வாளர் லட்சுமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டு பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, கண், பல், குழந்தை நலம், அறுவை சிகிச்சை, மகப்பேறு, எலும்பு, தோல் மருத்துவம் உள்ளிட்டவைகளுக்கு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விழுப்புரம் அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் அருண் தத்தன், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் குணசேகரன், ஒப்பந்ததாரர் விஜய் உட்பட நிர்வாகிகள், பொதுமக்கள் என கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது மற்றும் வீடுகளில் ஏற்படும் தீ விபத்தை தவிர்ப்பதை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு தீயணைப்பு நிலையங்களில் வாங்க கற்றுக்கொள்வோம், தீ பாதுகாப்பு அறிவோம், உயிர்களை காப்போம் என்ற தலைப்பின் கீழ் பொதுமக்களுக்கு தீ விபத்தை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன் மற்றும் நிலைய அலுவலர் நட்டார் ஆனந்தி ஆகியோர் தலைமையில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் தீ விபத்து இல்லாமல் எப்படி பட்டாசு வெடிப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
வீடுகளில் தீபாவளி பண்டிகை நேரத்தில் பலகாரங்கள் செய்யும் போது ஏற்படும் விபத்துகளை எவ்வாறு தடுப்பது மற்றும் வீடுகளில் தீ விபத்து ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்த செயல்முறைகளை செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் கதண்டுகள் விரட்டி கடித்ததில் 7 பேர் காயமடைந்தனர். இவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் உள்ள முருகன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் கதண்டுகள் கூடு கட்டி இருந்துள்ளது. அந்த கூட்டிலிருந்து வெளிவந்த கதண்டுகள் அந்த பகுதியில் வேலை பார்த்து வந்தவர்களையும் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்களையும் விரட்டி கடித்துள்ளது. இதில் ஒரு குழந்தை, ஒரு சிறுமி, 5 பெண்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக காயமடைந்தவர்களை மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கதண்டுகள் கூடு கட்டி உள்ள நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினர் கதண்டுகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எண்டப்புள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கையை பேச விடாமல் தடுத்து திமுகவினர் தாக்க முயன்றதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த எண்டப்புள்ளி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் மண்டல வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் முனிராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி வட்டார செயலாளர் ஜெயபாண்டி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு துறை ரீதியான அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்கள் பகுதியில் செயல்படும் ரேஷன் கடைகள் முறையாக செயல்படவில்லை என்றும், குடிநீர் முறையாக வழங்குவதில்லை எனவும், மழைநீர் கால்வாய் சுத்தம் செய்தல் முறையாக நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதேபோன்று பாஜக மாவட்ட செயலாளர் ராஜபாண்டியன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசிய போது அதற்கு திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்க முயன்றனர். இதனால் கிராம சபை கூட்டத்தில் திமுகவினர் பொதுமக்களின் கோரிக்கையை பேச விடாமல் தடுத்து தாக்க முயன்றதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். இதனால் கிராம சபை கூட்டம் முழுமையாக நடைபெறாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் தெருக்களின் சாதி பெயரை நீக்கி தீர்மானம் நிறைவேற்றினர். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் தொடர் விடுமுறை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறும் என ஒத்திவைக்கப்பட்டது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேப்பூர், திருப்பெயர், நாரையூர், வண்ணாத்தூர், இலக்கியனூர் நகர், நல்லூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அந்தந்த ஊராட்சி செயலாளர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினர். தமிழக அரசின் உத்தரவுப்படி நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயரில் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கி தலைவர்களின் பெயர்களை சூட்டி தீர்மானம் நிறைவேற்றினர். ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் வல்லம் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் கல்லூரி மாணவர்கள் 60க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் வல்லம் ட்ரீம்ஸ் பவுண்டேஷனும் இணைந்து அரசு குழந்தைகள் சுகாதார நிறுவனம் சார்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் மாணவர்கள், பேராசிரியர்களிடையே இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும், புற்றுநோய் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உயிர் காக்கும் முயற்சிக்காகவும் இரத்த தான முகாமை திட்ட இயக்குனர் டேவிட் பால், திட்ட மேலாளர் நிஷா, நிர்வாக அலுவலர் நான்சி, கள ஒருங்கிணைப்பாளர் சுபஸ்ரீ ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். முகாமை கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ். லட்சுமி தொடங்கி வைத்தார். முகாமில் கல்லூரியில் பயிலும் பல்வேறு துறைகளை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். முகாமில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஹரிபாபு, தலைமை நிர்வாகி அதிகாரி செந்தில் கண்ணா ஆகியோருக்கு வல்லம் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தது. நிகழ்ச்சியின் இறுதியில் சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரி முதல்வர், திட்ட அதிகாரி மற்றும் மாணவர்கள் ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் குழுவிற்கு நன்றி தெரிவித்தனர். முகாமில் டாக்டர் சவுந்தரராஜன், NSS திட்ட அதிகாரி வி. எஸ்ரா உட்பட கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மதுரை அனுப்பானடியில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத 4ஆம் சனிக்கிழமையில் அத்திவரதர் பெருமாள் சயன கோலத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அத்திவரதர் பெருமாள் 40 வருடங்களுக்கு ஒருமுறை குளத்திலிருந்து வெளியே வந்து 48 நாட்கள் பக்தர்களுக்கு அருள்பாலித்துவிட்டு மீண்டும் திருக்குளத்தில் பள்ளி கொள்கிறார். அதே போன்று மதுரை தெப்பக்குளம் அருகில் உள்ள அனுப்பானடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத 4ஆம் சனிக்கிழமையில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது மதுரையின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரங்கள் மூலவருக்கு உற்சவருக்கும் செய்யப்படுகின்றன. இந்த புரட்டாசி சனிவாரம் 4வது வாரத்திலே மூலவர் வீர ஆஞ்சநேயர் தங்க கவசத்தில் அருள் பாலிக்கிறார். விசேஷமாக 15 அடி உயர காஞ்சிபுரம் கஷேத்திரத்தில் உள்ள அத்திவரதர் அனந்தசரஸ் திருக்குளத்திலே இருக்கக்கூடிய அத்திவரதருடைய அலங்காரம் நமது ஆலயத்திலே செய்யப்பட்டு பக்த கோடி பெருமக்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை மற்ற திருக்கோயிலே இல்லாத அளவிலே முதன்முறையாக நமது மதுரையிலே அனுப்பானடி வீராஞ்சநேய கோயிலே இந்த அத்திவரதர் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் பக்த கோடி பெருமக்கள் ஆலயத்துக்கு வந்திருந்து இந்த அத்திவரதரை தரிசித்து பேரானந்த பேரலை பெறுமாறு திருக்கோயிலின் சார்பாக அன்போடு அளிக்கின்றோம். 40 வருடங்களுக்கு ஒரு முறை அனந்தசரஸ் என்னும் திருக்குளத்திலே அனந்தசரஸ் என்னும் காஞ்சிபுரம் கோயில் உள்ள திருக்குளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த அத்திவரதரானவர் 48 நாட்கள் பாதி நாட்கள் நின்று திருக்கோலத்திலும் பாதி நாட்கள் சைன திருக்கோலத்திலும் அங்கே அருள் பாலிக்கிறார். 40 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த வைபவத்தை இங்கே நமது மதுரை வாழ் மக்கள் எல்லாம் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த சிறப்பான அலங்காரம் விசேஷமான முறையிலே பிரம்மாண்டமான முறையிலே செய்யப்பட்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்த கோடி உறுப்பினர்கள் அனைவரும் ஆலயத்துக்கு வந்திருந்து எம்பெருமான் அத்திவரதரை தரிசித்து பேரானந்த பேருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கொளத்தூர் வண்ணமீன் வர்த்தக மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர்களுடன் ஆய்வு. டெல்லியில் பெண் பத்திரிகையாளர்களை அவமதித்தார் பிரதமர் மோடி. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம். போர்களை நிறுத்தி லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியதே மகிழ்ச்சி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.